லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகளுடைய இணைந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க கோவளத்தில். நிறைய பேர் அதில் கலந்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்றவங்க எல்லாரும் கலந்துருக்காங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு ஒரு பெயர் வைக்கிறதாவும் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் அதை அறிவிக்கிறது, அதாவது மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அண்ணா அறிவாலயத்தை கடுப்பேற்றுறதுன்னு முடிவு பண்ணி அண்ணா அறிவாலயத்தை காலி பண்ணிட்டாங்க. அண்ணா அறிவாலயத்தை காலி பண்ணிட்டாங்க, அதிமுகவை காலி பண்ணிட்டாங்க. அண்ணா அறிவாலயம் அதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அண்ணா அறிவாலயமா கொஞ்சமாச்சு துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. அதிமுக மொத்த இதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து கூட்டணி பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது சமூக குழந்தை பிறந்தது இப்போதான். ஆமாம். இப்போ என்னென்னா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. திமுகலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டோன்ட்டு. ஆனால் கம்யூனிஸ்டுகளும் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆட்சியில் பங்கு பெற வேண்டிய பெற்று இருக்கணும். இதில் வந்து அவர்களுடைய கட்சி நிலை என்ன காரணத்துக்காக பொலிட்டீரோ சித்தாந்தம் அஜெண்டா அப்படின்னு 4 வார்த்தைகளை வச்சுருப்பாங்க. நீங்கள் தேர்தல் அப்படின்னா நீங்கள் தேர்தலே போட்டியிடக்கூடாது. தேர்தலில் போட்டியிடுறீங்க, இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு அப்படிங்கும்போது அதில் சேர்ந்துருக்கணும். இப்போ பாருங்கள், முரசொலியில் தலைப்பு போட்டு பாகம் 1 பாகம் 2 3 வரைக்கும் எழுதி அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன, காலங்காலமாக நீங்கள் வந்து அந்த அவர்களுக்கு திமுகவுக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு விசுவாசமாக சாமரம் வீசிக்கிட்டு அடிமையாக இருக்கணும். அதை வந்து விஜய் உடைக்கிறாரு. திமுக காரர் இருப்பான் கொத்தடிமையா கொத்துசுன்னு. ஆமாம், மற்ற கட்சிக்காரனும் இருக்கணும் அப்படிங்கிறது தானே. திருமாவளவனுடைய நிலைமை என்ன, அவர் போட்டியிடுற தொகுதியில், அவர் தேர்வு செஞ்ச தொகுதியில் அவர் போட்டியிட முடியாது, அவருக்கு போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை ஃப்ளோவில் விட்டாப்புல, களம் மாறப்போகுது அப்படின்னு விட்டாப்புல. அதெல்லாம் நீ சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு கட்சி தலைவர் இப்போ தான் இவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க. பாருங்களேன், ஒவ்வொருத்தர் முகத்தை பாருங்களேன். காங்கிரஸ்காரங்க முகம் வந்து பளிர்ந்துருக்கு. காங்கிரஸ் எல்லாம் வந்து திரும்ப தமிழ்நாட்டில் உயிர்ப்பிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு தமிழினத்தை சேர்ந்தவனா வந்து பார்க்குறது சங்கடமாக இருக்குது. அந்த நிலை அது வேற விஜய் ஆட்சியில் நடந்த பெரிய உயிர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க, முன்னாடியே நம்ம ஒழுங்காக இருந்திருந்தோம்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட 50 எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, 5 அமைச்சர் இருந்திருப்பாங்க, நம்ம கோட்டை. அதை கடைசியாக செல்வ பிறந்த இதெல்லாம் ஜோலி முடிச்சு விட்டது. கடைசியில் சிதம்பரம் வந்து போய் எல்லாம் முடிச்சு விட்டாங்கல்ல. ஆக இந்த கூட்டணி புதிய எல்லாமே ஒரு வகையான புதிய இதாக தான் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ என்ன பேர் வைக்க போகிறாங்க, இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஜய் உட்கார்ந்தா செய்தி, நடந்தா செய்தி, கையை தூக்குனா செய்தி, அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிற இவ்வளோ பெரிய மாற்றங்கள் உருவானது, திமுகலேருந்து பல்வேறு கூட்டணி கட்சிகள் விலகி தாவேக்கால் இணைவது, அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள், அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இதில் இணையிறது, இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது வந்து ஆரோக்கியமானதானது? அது இல்லை, இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதை வந்து புரிஞ்சிக்க முடியல. நம்ம சொல்கிறத வந்து என்ன, இவர்கள் வந்து அந்த சைடு போகிறாங்க அப்படின்னு நம்ம காலத்தை உணர்கிறோம். அதனால சொல்கிறோம், களம் மாறுது. தமிழ்நாட்டுடைய கனவு காண்டுலாம் பேச முடியாது நம்மளால. களத்தில் நடக்கிறது என்ன நடக்குதோ நிஜம் என்னவோ நம்ம அதை தான் பேச முடியும். எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் வந்து வெற்றி பெற்றிருக்கணும், அதிகாரத்தை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் இருக்குது. ஆனால் களம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா களம் வந்து மாறிடுச்சு. களம் வந்து இனிமேல் ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த அரசியல் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றவர்களுக்கு மாற்று பார்வை இருக்கலாம், அவர் இல்லை இதை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு இருக்கலாம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்போ அதை நோக்கியும் பயிரலாம், அப்படியும் மாறலாம். களம் வந்து நம்ம இது வந்து இந்த தலைமுறை இப்படி போயிட்டாங்க, இதை மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு தோணலாம். இதை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை விஜயோடைய ஆட்சி கூட உருவாக்கலாம். சொதப்பல ஆட்சி நடத்தினார்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இயல்பாகவே உருவாகும். மக்கள் வந்து இயல்பாகவே என்னென்னா, மாற்று வந்து திமுக வேணாம், அதிமுக முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துல போய் யார் வரலாம், ஒன்று சீமான் வரலாம், இல்லை அண்ணாமலை வரலாம் அப்படிங்கிற நோக்கி நகரலாம். அப்போ அந்த இடத்தை யார் பிடித்து வைக்கிறார், அந்த இடத்துல யார் நிலைத்து நிற்கிறா அப்படிங்கிற பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேபிலிட்டியாக இருக்கணும். அது வரைக்கும் இருக்கணும்ல, நம்ம இன்னொரு உருவம் மறு உருவம் ஆகிடக்கூடாதுல்ல. மறு உருவமாக என்னமோ சொல்கிறீங்க புதுசாக, எனக்கு எதுவுமே புரியலை. அந்த மாதிரியான சூழலில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இவங்க வெற்றி பெற்றாங்க, வேறு ஆள்கள் இல்லை, இனிமேல் அதிமுக மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அப்போ அதிமுகவில் இருந்து எடப்பாடியோடைய அடமண்ட்டு இது பிடிக்கிறது தேவையில்லாமல் அதை பண்ணதோட விளைவு கட்சி எண்ணெய் காலியாகுது.
இல்லைனா கட்சியே அது பாதுகாத்துருக்கலாம். கட்சியில் பல பேர் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்களே தான் முன்னாடி சொன்னீங்க எடப்பாடிக்கு வந்து நல்ல தலைமை பண்பு இருக்குது, கட்சியை தக்க வைக்கணும்னா கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்குதுன்னு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம். ஆனால் இப்போ எல்லாம் மாறி இந்த மாதிரி இருக்குது. அவரோட பேச்சை கேட்ட அந்த சூழலில் கட்டி போட்டார், வச்சாரு, குடைச்சல் கொடுத்த பன்னீர்செல்வத்தை அப்புறப்படுத்தினாரு, ராஜமாதா சின்னம்மாவை அப்புறப்படுத்தினாரு. இதெல்லாம் கட்சி நலனுக்காக இதெல்லாம் அப்போ செஞ்சார். இன்னைக்கு வந்து அடிப்படை கட்டுமானமே வந்து செதஞ்சு போச்சு, எல்லாமே மாறிட்டாங்க. பார்க்க இனிமே அதிமுகவில் வேலைக்காகாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. பல பிம்பங்கள் சரிஞ்சு போச்சு. ஸ்டாலின்கிற பிம்பமே இதாக சரிஞ்சு விழுந்து போச்சு. எங்கப்பா அப்பாவை காணுன்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு நிலவு மாறி போச்சு. அவர் அப்பா மக்கள் மன்றத்தில் இருக்காரு அப்படின்னு அவர் சமாளிக்க வேண்டிய நிலைமையில் மாறி போச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்து தாவேக்கா தான் அப்படிங்கிற நிலையை நோக்கி நகர்றாங்க. அதனால தான் வந்து விஜயபாஸ்கர்கள்லாம் வரிசையாக போகிறாங்க, எல்லாருமே இழுக்கிறாங்க. 2 விஜயபாஸ்கரும் போயிட்டாங்க. ஆமாம், செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கடைசியில் ஒரு டீஸ் பண்ணார். அதில் நிறைய எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள் மறைபொருளாக சில விஷயங்களை சொன்னாப்புல. செங்கோட்டையன் இப்போ எல்லாத்தையும் வேலை பார்த்து எல்லாத்தையும் உடைக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான இது ஒரு விதமான ஒரு புரிதலாக கூட இருக்கட்டும். ஆனால் தூய ஆட்சி கொடுக்குறேன், தூய சக்திகளை நான் உருவாக்குறேன்னு சொன்ன விஜய் கிட்ட ஏற்கனவே பழைய ஆட்சியில இருந்து பழைய ஆட்கள் இங்கே சேர்றது வந்து இது ஒரு எதிர்மறை. அது வந்து கரை தான், அதெல்லாம் யாரும் இப்போ பார்க்க. இவர்களுக்கெல்லாம் வந்து திரும்ப இன்னொரு முறை என்ன கேட்குறேன், இதே தான் வந்து பிராடுத்தனம் திருட்டுத்தனம் பண்ணுறவன், நேற்று வரைக்கும் ஊழல் பெருச்சாலியாக இருந்தவன் அப்படியே அதை தப்புறதுக்கு பாஜகவில் போய் சேர்ந்துருவான். பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கும், போட்டால் புனிதமாக வந்துடுவாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அதிமுகவில் இருக்கிற ஊழல் பெருச்சாலிகள் எல்லாம் வந்து பல குற்றச்சாட்டுகளுக்குள்ளான எல்லாம் வந்து தாவைகளை வந்து சேர்த்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க வந்து முடிவு. அதுதான் இது அடிப்படையில் தங்களை பாதுகாக்கிறதுக்கான இதில். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட இனிமேல் இருக்க முடியாதுங்கிற சூழலில் வந்துடுறாங்க. நான் ஆசை காட்டி இவங்க அதிகாரத்தில் பங்கு வாங்கலாம்ங்கிறதுல போனாங்க. திரும்ப எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேங்காப்புல, அவர் அவமானப்படுத்துறாரு. அப்போ மீண்டும் தொடர முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாம் இவங்க இந்த சைடு போகிறாங்க. அப்போ இதில் என்னன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு ஊழல் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் உள்ளான இவர்கள்லாம் இப்படி தாவைக்காக வந்தோன்னா புனிதர்கள் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் அங்கே கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அங்கே கேள்வி எழுப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாமே வந்து விஜய் விசில், அவ்வளோதான். விஜய் மட்டும்தான். அந்த பிம்பத்தில் ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டு அந்த கட்சி அதிகாரத்தையும் பிடிச்சிடுச்சு. அப்படிங்கும்போது அங்கே வந்து ஐடியாலஜிக்கலாக யாரும் பேச போகிறது இல்லையா, இது தவறு, இது அது சரியில்லைப்பா அப்படின்னு யாரும் பேச போகிறது இல்லைல்ல. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை திமுக அதிமுக தாவேக்கா திமுக 2 பேருமே யார் வந்தாலும் தானே சேர்த்துக்கிறாங்க. ஆமாம், திமுக ஐடியாலஜியா செயல்படுற கூட ஒரு கட்சியா இருந்தாலும் அவங்களும் இதே ஆட்களை சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோ என்ன பிடி அரசகுமார் பாஜகவில் பார்த்தா அவரோட பின்புலம் என்னன்னு தெரியுது. அவர் வந்து என்னென்ன மோசடிகள் பண்றாரு வைக்காருன்னு ஏற்பட்ட செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அப்பா பையன் மாறி மாறி செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினீங்க. நீங்கள் கரூரில் போய் கதறினீங்க, திட்டினீங்க, விமர்சிச்சிங்க. ஆனால் அதே செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கிட்டீங்க. திரும்ப எப்படி போய் மாறினா இதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, இந்த எதிர்த்தரப்புடைய இந்த தவறுகளை பேசுறதுக்கு திமுக ஆட்கள்கிட்ட திறன்றிருக்கு. அவன் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுவாங்க. அவன் வந்து யாரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, எங்கேயோ எப்போவோ எடுத்த ஒரு பவுடர் வீடியோ இன்னைக்கு வந்து அதை வந்து தங்களுக்கான அரசியல் செய்யணும். அப்படிதான் இருக்கணும். ஒரு எதிர்கட்சி அப்படிதான் இருக்கணும். அதை வந்து எதிர்கட்சியாக சிறப்பாக செய்யும். திமுக வந்து ஆளுங்கட்சியாக வந்தால் தான் மிக மோசமானது. எதிர்கட்சியாக அது சிறப்பாக தான் செயல்படும். அப்படிங்கும்போது திமுக வந்து எப்படி சேர்க்கும்போது அதை பற்றி யாரும் விமர்சனம் வைக்கிறது இல்லை. ஆனால் வந்து பிற கட்சிகள் நடக்கிறதெல்லாம் திமுக பேசுது இல்லை. தாவேக்களை சேர்ந்து அதை பற்றி பேசுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ தாவேக்களை சேர்றதையெல்லாம் இவர்கள் எடுத்துப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ பேசு பொருளாக மாற்றக்கூடிய அந்த இன்டெலெக்சுவல் டீமு, கருத்து கந்தசாமிகள், அறிவுஜீவிகள் இவர்களெல்லாம் வந்து எதிர்த்தரப்பில் இல்லை. அதுதான் இதில் இருக்குது. என்ன நீங்கள் சொன்னாலுமே அது தீய சக்தின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் தூய சக்தினா நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி, புதிய ஆட்கள் சரியான இளைஞர்கள் படையை உருவாக்கி இது பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அதிகாரத்தை நீங்களே ஜெயிப்பீங்கன்னு இந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு இருந்துன்னு 4-5 பேர் அள்ளி போட்டு வேட்பாளர் ஆரம்பிச்சிங்க. பார்த்தா எல்லா பிள்ளைகளையும் ஜெயிச்சு போய் உட்காந்துட்டாங்க. அந்த பதவிக்கான எந்த தகுதியும் இல்லாத நபர்களாக அவர்கள் போய் உட்காந்துட்டாங்க. அதுக்காக எல்லாருக்குமே தகுதியோட திறனோட தான் போய் இருப்பாங்கன்னா, இது வரைக்கும் திமுக இருந்தவங்கலாம் அந்த இதில் இருக்காங்களா, அதிமுகவில் இருக்கவங்களாம் எல்லாருமே அப்படி இருக்காங்களா? கிடையாது. ஆனால் இது தாவைக்கால எல்லாமே புதிய முகங்கள். சரி, அதனால் போக செஞ்சுக்குவாங்கல்ல. ஜெயிச்சிட்டாங்க, சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகக்கூடிய அந்த சூழல் வரணும். அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ஒரு ரீல்ஸ் ஆட்களாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு அமைச்சர்களாக இருக்காங்க. அதுக்கேற்றாப்புல நடந்துக்கிட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தாவேக்கா ஆட்சியை கவிக்கிறதுக்கான ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி மேலே ஒரு அலிகேஷன் வச்சுருக்காரு. அதை பற்றி ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட இவங்க பேரம் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா
கொலை மிரட்டலும் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. இல்லை வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளை திசை திருப்பறதுக்காக இது இருக்குமா, இல்லை உண்மையிலேயே இதை திமுக செஞ்சுருக்குமா? இல்லை, அதாவது அரசியல் என்னெல்லாம் நடக்கலாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? லயலாமணி சொன்னப்போ எல்லாரும் சிரிச்சோம்ல. எங்கள் தலைவரை எதிர்க்கிறதுக்கு திமுக அதிமுக ஒன்று சேரும்னு சொன்னப்போ நம்மளாம் சிரிச்சோம்ல. ஆனால் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அது நடந்துச்சு. லயலாமணியோட வீடியோவை பார்த்து தான் அந்த ஐடியா உங்களுக்கு வந்து இருக்கலாங்க, வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்த தாவைக்கால இருந்து அங்கிருந்து டிக்கெட்டுகளை தூக்குறாங்க, அள்ளிட்டு போறது பிளான் பண்றாங்க. நம்ம ஏன் வந்து அங்க இருந்து தூக்குறது அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. இவங்க மலமுழுங்கி மகாதேவன்கள்ல பல ஆண்டுகளா ஆட்சி செஞ்சவங்க. அதுவும் செந்தில் பாலாஜி இவ்வளோத்துக்கும் காரணம் கரூர் தாங்க. கரூர் தான், செந்தில் பாலாஜி தாங்க. இன்னைக்கு சுத்தினாலும் தமிழ்நாட்டு அரசியல் கரூரை சுத்தி கரூர்ல நிக்குது. இன்னைக்கு கரூர்ல எல்லா இடங்கள்லயும் இயல்பாக போயிட்டு வந்த விஜயோடைய வாகன பிரச்சாரம் இது கரூர்ல மட்டும் ஏன் கொலை களமா மாறியது, சம்பவத்துக்கு வந்தது காரணம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் கரூர் மக்களுக்கு வருது, தமிழகம் உள்ள எல்லாருக்குமே வருது. அப்போ அதுக்கு காரணம் யார்? எல்லாரும் ஒருத்தர் மேலே எல்லாருக்கும் ஒருத்தர் மேலே கண் பார்வை போகுது. அதுக்கு ஏற்றாப்புல அவங்களாம் ஆக்டிங் விட்டாங்க. ரூல்ஸை படிங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்ட்டு பண்ணாங்கல்ல. அப்போ வந்து மக்களுக்கு சந்தேகம் வருது, அங்கே வலுப்பெறுது. அப்போ இது எல்லாமே வந்து அந்த சம்பவம், கரூரில் நடந்த சம்பவம் தான் அது ஒரு துர்மரணம், துயர மரணம். அந்த மரணமே விஜய்க்கு அனுதாபமாக மாறுது. அப்போ அந்த கரூர் தான், செந்தில் பாலாஜி தான் இந்த ரூட், இந்த இது இப்போ வந்து ஆட்சியை கலைப்புக்கிறதுக்கு இல்லை வந்து அவர்களோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு அப்படின்னு பல வேலைகளை பார்த்து முயற்சி நடந்திருக்கலாம். நமக்கு என்ன தெரியாது. ஆனால் இந்த முயற்சி நடந்ததை இன்னைக்கு சொல்கிறாங்களே, கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்கல்ல, எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு, திருமாவும் முதல்வர் ஆக்கிறதுக்கெல்லாம் வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இதுவும் நடந்திருக்குன்னு தானே. அப்போ என்ன வேலைகள்னாலும் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த ஆட்சியை திருமாவர்கள் 5 ஆண்டுகள் தொடர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற துணிச்சலுக்கு வந்துட்டார். காட்டுமன்னார் கோயிலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி களம் மாறி போச்சுன்னு ஒருத்த வார்த்தை சொன்னதுக்காக அதுக்கு கூட இப்போ ஏதாவது கேள்வி கேட்டாரா? என்ன ஏன்ட்ட கேள்வி கேட்குறீங்களே? நீங்கள் போயிட்டு வந்து திமுகவுடைய தலைவர்கிட்டயோ திமுகவுடைய மூத்த உறுப்பினர் யார்ட்டையாவது போயிட்டு ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலிருந்து பின்வாங்கினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு இப்போ அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அது வந்து எப்படி கேட்க முடியும்? நீங்க ஒரு தொகுதியை தேர்வு பண்றீங்க சார், நீங்க கூட்டணி கட்சி. இல்லை, அவருக்கு என்ன சொல்றாரு, தனக்கான எங்ககிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு எதிர்த்தரப்பில் அவங்க தலைமையில தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். நீங்கள் அவங்கள நீங்கள் கேட்டிருக்கலாமே, ஏன் நீங்கள் கேட்காம என்னையே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் வந்து மெயின் ரோல் யார்? நீங்கள் தான். நீங்கள் தான் போட்டியிட, நீங்கள் பதில் சொல்லியிருக்கணுன்றீங்களா? நீங்கள் தான் போட்டியிடுறதுக்கு இடத்த தேர்வு பண்ணீங்க. நீங்களே தான் வந்து களம் மாறி போச்சுன்னு சொன்னேன், அதனால வாபஸ் வாங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத மறைபொருளாக சொல்லி முடிக்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். இன்னொன்று திமுக அங்கே வந்து கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ நீங்கள் தான் அதுக்கான சாட்சி. நீங்கள் தான் அது எனக்கு யார் மிரட்டல் விட்டா அப்படிங்கிறத இப்போ ஆட்சி மாறின பிறகாவது சொல்லணும். என்ன சொல்லி ஏன் வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படிங்கலாம் இப்போ பேசுங்க. இப்போ நீங்கள் சுதந்திரமாயிட்டீங்க திருமாவர்களே. விடுதலை சிறுத்தைகள் இப்போ தான் விடுதலை தலைப்பு கட்சியோடைய பெயருக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கு போல இருக்கு. தமிழக அரசியலில் மூத்த அரசியல்வாதி வைகோ அவர்கள் வந்து ஒவ்வொரு அரசியல் எலெக்ஷன் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுப்பார். இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜயுடன் இணைந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்திலேருந்து அவரால் நினைய முடியல. இப்போ திமுக அதை தாவேக்கா பண்ணுறது வந்து நீங்கள் குதிரை பேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ திமுக நீங்கள் பண்ணுறது என்ன ஒட்டக பேரமா அப்படின்னு காட்டமாக ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சரிதான். வைகோ அவர்கள் வந்து ஒரு ஏக்க பெருமிச்சு விட்டுக்கிட்டு தான் போச்சேன்ட்டு விட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கேற்ற மதிமுக கூட்டணிலேருந்து வெடி போட்டு வெளியே வந்துட்டாங்க. திமுக கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவருடைய எம்எல்ஏக்களை வந்து திமுக விட மாட்டேங்குது. ஏன்னா திமுக சின்னத்தில் போட்டிட்டாங்க. அவங்க செத்தாலும் நம்ம சொந்த சின்னம் தான் நாப்பில் அதில் உறுதியாக இருந்திருந்தா வந்து இன்றைக்கி ஒரு அமைச்சர் போஸ்ட்டாக உட்காந்துருக்கலாம். அது நடக்கலை. இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வைகோவுக்கு பல நேரங்களில் துயரங்கள் நடக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பில். அது காரணம் என்னென்னா, வைகோ வந்து எப்போதெல்லாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருகிறாரோ அப்போதெல்லாம் வைகோ கோமாளி ஆக்குவாங்க. இது ஒரு யுக்தி. பத்திரிகை கோமாளி ஆக்கிடுவாங்க. இப்படி கேள்வி கேட்டு வெறியேற்றி டென்ஷன் பண்ண வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். அது ஒன்று இயல்பாக நடக்கும். இல்லை வைகோவே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கேரக்டர் தான். பத்திரிகையாளர் உடனே மன்னிப்பு கேட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர்னா அதில் இப்போ டகால்னு மட்டையாக மடங்கிடுவாப்புல, வருத்தம் தெரிச்சிருவாப்புல, அப்புறம் கொந்தளிப்பாப்புல, நீ யார், எந்த பத்திரிகை அப்படின்ட்டு. முதல்ல இந்த இதை வந்து பல தடவை நம்ம சொல்லிட்டோம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 10 மைக்கு வரும், 100 மைக்கு வரும். அந்த மைக்கு வர்றவனில் உங்களுக்கு பிடிச்சவனும் இருப்பான், பிடிக்காதவனும் இருப்பான், உங்களை மடக்கக்கூடிய கேள்வி கேட்கணும் இருப்பான்,
உங்களுக்கு விசுவாசமாக கேள்வி கேட்கக்கூடியவனும் இருப்பான். அப்படிங்கும்போது கேள்வி பத்திரிகையாளர் சந்திப்புன்னு வந்து நீங்கள் உட்கார்ந்துட்டிங்கன்னா பல வகையான கேள்விகள் வரும். உங்களுக்கு பிடித்தமான கேள்விகளை மட்டுமே கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தலைவர்கள் எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும்? அப்போ ஒரு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இல்லை, பத்திரிகையாளர்கள் வந்து பத்திரிகையாளர் மாதிரி நடந்துக்கணும். இல்லை பத்திரிகையாளர்கள் துறை சார்ந்து அந்த நிறுவனத்தில் வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கு ஃபேவரா நீங்கள் நான் சொல்கிறேன், பழனிசாமியை திமுககாரன் பத்திரிகைக்காரன் கூட கேள்வி கேட்க தான் செய்வான். திமுககார பத்திரிகைக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டில் தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அவன் அந்த நிறுவனத்தில் நாளைக்கே அவர் எடப்பாடி பழனிசாமி இவங்க பத்திரிகையில் ஒரு வேலை கொடுத்தாருன்னா இங்கேருந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. இது வந்து எந்த இடத்துல இருந்து கேட்குறோமோ, எந்த நிறுவனத்துக்கு பணி புரிகிறோமோ அந்த நிறுவனத்தின் பணியின் சார்பாக கேட்கப்படுற கேள்வி. அதுதான் அப்படி தான் மாறி போச்சு தமிழ்நாட்டுடைய பத்திரிகை சூழல். மாறிடுச்சு. அரசியல் கட்சிகள்லாம் பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்களை ஆரம்பித்து ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணுவோம், அந்த பத்திரிகையோட அடியால தான் வேலை பார்க்குறான். அதை கடந்து பொதுவாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்குன்னு வந்துட்டிங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து பல வகையான கேள்விகளை கேட்க தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் எந்த பத்திரிகை, நீ எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்குறது நாகரிகமற்ற செயல். அது வந்து உங்களுடைய பலகீனத்தை காட்டக்கூடியது. நீங்கள் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்வதற்கு தகுதி இல்லாததோடைய காட்டக்கூடியது. வைகோ உட்பட பல பேர் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க. அப்படி கேட்கவே விடாது. நீங்கள் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்துட்டு போகலாம். இல்லையா எந்த பத்திரிகையாக இருந்து போடணும் சார். சாதாரண ஒரு பத்திரிகை 100 பேர் படிக்கக்கூடிய பத்திரிகை பொதுவெளியில் வந்து நீங்கள் தனியாக ஒரு அரங்கத்தில் வச்சு ஒரு இண்டிவிஜுவல் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மறுக்கிறது வேற. ஆனால் உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பொதுவாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பவர் நீங்கள் ஒருங்கிணைச்சிட்டு அதுக்கு வர்றவங்களை கேள்வி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது. அப்புறம் இந்த குதிரை பேரம் ஒட்டக பேரத்துக்கு வருவோமே, அதை குதிரை பேரம் வந்து திமுக வந்து இவருடைய ஆட்களை விட மறுக்கிறாங்க. அதனால இவர் கடுப்பில் இருக்கார். அது சம்பந்தமான ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் தாவேகா வந்து ராஜினாமா பண்ண வச்சு நான் வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு இவராக ஒரு வார்த்தை விட்டாப்புல. இது விஜய்க்கும் ஜங்கடை தான். அப்போ இங்கே நடந்தது குதிரை பேரமாங்கிற கேள்வி இயல்பாக எழக்கூடியது. அது அவர் வந்து ஏதோ ஒரு கட்சி பத்திரிகையாளராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இருந்தாலும் அதை கூட கேட்க தான் செய்வோம். அதனால் இது ஒன்றும் தவிர்க்க முடியாது தான். ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் பல வகையான பேரங்கள் நடக்குது. குதிரைகளுக்கு கொண்டாட்டம், அவ்வளோதான். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பாங்க. நன்றி.